பெருமான் ஆத்ம பந்துக்களே, ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நம. ராமநாமத்தின் மகிமை. நமக்கு நன்மை வர வேண்டுமானால் ராமநாமத்தை எழுதாமல் கூற வேண்டும். நமது ஒவ்வொரு மூச்சும் ராம் 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 என்று உட்சென்று வெளியேறுதலும் வேண்டும். நாம் அறியாமல் செய்த தவறுக்கு ராமநாமமே மிகச்சிறந்த பிராயச்சித்தம். அறிந்தே செய்த தவறானாலும் அதற்கு வருந்துவதும் தண்டனை ஏற்பதும் பிராயச்சித்தமும் ராமநாமமே. காலால் நடக்கும் ஒவ்வொரு அடியும் ராம் என்றே நடக்க வேண்டும். எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணம் ராம 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 ஜபமே. கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கிருந்து விலகிவிடுவோம். அதே போல ராமநாமாவில் கரை கரைய தூக்கத்திலிருந்து விலகிச் செல்கிறோம். துக்கத்திலிருந்து ராமநாம ஜபத்திற்கு குரு கிடைக்க வேண்டும் என்று காலதாமதம் செய்தல் கூடாது. ஏனெனில் ராமநாமமே தன்னுள் குருவையும் கொண்டுள்ளது. நாமமே பிரம்மம், நாமமே குரு, நாமமே எல்லாம். காலை படுக்கையில் விழிப்பு வந்தவுடன் சொல்ல வேண்டிய ராமநாமம். எழுந்து கடமைகள் செய்யும்போது சொல்ல வேண்டிய ராமநாமம். அந்த நாள் நமக்கு ராமநாம நாளாக இருக்க வேண்டும். ராமநாம ஜபத்தில் நாம் இருந்தால் நமது கர்ம வினையின்படி ஏதேனும் துக்கமோ அவமானமோ நிகழ வேண்டியதாயின் அவைகள் தடுக்கப்படும் அல்லது நமக்கு அது பாதிப்பின்றி மாற்றி அமைக்கப்படும். பாதிப்பினை தாங்கும் வலிமையும் அதுவும் பிரசாதமாக இருக்கும் பக்குவம் வரும் இந்த ராமநாமம். எந்த இடத்தில் எந்த நிலையும் ராமநாமம் சொல்லலாம். எங்கும் உணவு உண்ணும் முன் ராமநாமம் சொல்லிவிட்டு சாப்பிட்டால் இறைவனுக்கு அது நாமம் ஒன்றே. இறைவனும் அவனது நாமம் ஒன்றே. ராமநாம எழுத மனம் உடம்பு கைகள் ஒருமித்து செயல்பட வேண்டும். ஆனால் ராமநாமம் சொல்ல மனம் மட்டும் இருந்தால் போம். இதுதான் ராமநாமத்தின் மகிமை. நான் உண்டு நாமா உண்டு என்றார் பெரியவர்கள். ஒரு வீட்டில் உள்ள பெண் ராமநாம சொன்னால் அந்த பெண்ணின் குடும்பம், கணவனின் குடும்பம், குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவரும் பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவார்கள். அந்த வீட்டிலே தெய்வீகம் நிறைந்துவிடும். அதுவே கோவிலாகும் ராமநாமம். எல்லா விதமான சாஸ்திர அறிவும் ராமநாமாவில் அடங்கும். எல்லாவித நோய்களும் ராமநாம சிறந்த மருந்தாக, துன்பங்களும் அதுவே முடிவு. ராமநாமம் நமது லட்சியம் ஐயா ஆனந்தமே. அது ராமநாம ஜபத்தால் பெற முடியும். ராமநாமாவினால் வினைகள் எரிந்து எரிந்து நோய்கள் குறையும். சஞ்சிதம் ஆகாமியம் கருகி பிராரப்தம் சுகமாக அனுபவித்து ஜீர்ணிக்க முடியும். நமது பயணத்தில் பஸ்ஸிலோ காரிலோ ரயிலிலோ பைக்கிலோ செல்லும்போது ராமநாமம் சொல்லலாம். அதனால் விபத்துக்கள் தவிர்க்கப்படும். ராமநாமம். காசி விஸ்வநாதர் கோவிலில் மாலை வழிபாட்டின் போது, சப்தரிஷி பூஜையின் போது ஒவ்வொரு நாளும் வில்வதளங்களில் சந்தனத்தால் ராமநாமம் எழுதி அவற்றை விஸ்வநாதருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறார்கள். இப்பொழுதும் பெண்களின் இயற்கை உபாதைகள் நாட்களையும் ராமநாமம் சொல்லுவதன் மூலம் அந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து அடைக்கலமாகிறோம். ராமநாம சொல்ல எந்த ஒரு விதியும் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பெண்கள் சமைக்கும்போது ராமநாமம் சொல்லி சமைத்தால் அந்த உணவே ராம பிரசாதமாகி அதை உண்பவருக்கு தூய குணங்களையும் எண்ணங்களையும் நோயற்ற தன்மைகளையும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பெருகும். நோய்கள் இருப்பின் குணமாகும். வேதங்களின்படி ஒருவன் புண்ணிய நதிகளில் நீராடி பின்பு வேதம் கற்று பூஜைகள் நியதிப்படி செய்வதனாய் யோகியாய் முந்தைய ஜென்மங்கள் வாழ்ந்தவனாக இருந்தால், சுமார் 40 லட்சம் பிறவிகளை கடந்தவனாக இருந்தால் மட்டுமே அவனால் ராமநாமை ஒரு முறையாவது சொல்ல முடியும். நன்றாக கவனியுங்கள். ராமநாமாவை உறக்க சொல்லுங்கள். காற்றின் ராமநாம அதிர்வு பரவி உங்களை சுற்றிலும் காற்றில் ஒரு தூய்மை ஏற்படுத்துவதும் கேட்கும் மற்றவர்களுக்கும் அந்த தூய அதிர்வு ஊடுருவி தூய்மை கற்றும் அமைதியை கேட்பவருக்கு தரும். அவர்களும் சொல்ல துணிவார்கள். சுற்றியுள்ள மரம் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் ராமநாம கேட்டு கேட்டு அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளை பெறலாம். இதுவே சேவையே. யார் அறிவர்? நமது முந்தைய பிறவிகளில் நாமும் ராமநாம கேட்டு கேட்டு இப்போது பிறவினை பெற ஏதேனும் ஒரு பக்தரின் வீட்டு அருகில் மரமாய் செடியாய் பறவையாய் விலங்காய் இருந்தோமோ என்னவோ புண்ணிய பலனே. ராமநாமனே அறிவோம், ராமனே அறிவான். ராமநாமா சொல்லும் பொழுது ஏற்படும் தூய அதிர்வானது காற்றில் பதிந்துள்ள மனிதர்களின் தீய எண்ணங்களால் ஏற்படக்கூடிய தீய அதிர்வுகளை, தீய சக்திகளை, நோய்க்கிருமைகளை அழித்துவிடும். அதுவே ராமநாமம். ராமநாம அதிர்வு நமது இரத்தத்தில் உள்ள DNA மற்றும் ஜென்கோடிங்
உள்ள குணங்களுக்கு காரணமான கோபம், வெறுப்பு, பொய், பொறாமை, சூது போன்ற தீய குணங்களின் தன்மைகளுக்கு காரணமான ஜெனிகோடிங்கை அடித்து ராம நாம அதிர்வு, சாந்தம், பொறுமை, பணிவு, உண்மை, தூய்மை அதுக்கு காரணமான ராமனின் குணங்களை ஏற்படுத்தும், ராமனின் குணத்தையும் ஏற்படுத்தும். யத் பாவோ தத் பவதி, எது நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய். ராமநாமன் சொல்ல சொல்ல பரபிரம்மே ஆகிவிடுகிறோம். அகில உலகையும் வியாபித்து காக்கும் விந்தை மிக்கதோர் நுண்ணிய சக்தியே ராமநாமம். அதுவே உருவம் கொண்டபோது தசரத ராமனாக, சீதா ராமனாக, ரகுராமனாக, கோதண்ட ராமனாக பெயருடன் வந்தது நாம ரூபமாக. உண்மையில் சத்தியமாம் ஒரே உண்மை, ராமம் ஒருவனே உண்மை, ஒருவனே ராமன், அனைத்திலும் உள்ளான், அனைத்திலும் ராமில் உள்ள ராம் ஒருவனே உண்மையான பேரன்பே வடிவமான உணர்வுமய வஸ்து பிரம்மம் அதுவே என்பது அவனே ராமன். எண்ணம், மனம், செயல், உள்ளம், உயிர் அனைத்தும் ராமில் ஒடுங்க வேண்டும். இடைவிதா ராமநாமத்தை ஜபித்து வந்தால் ஐயா இன்பத்தை ராம் அருள்வான் என சுவாமி ராமதாஸ் தமது தந்தையிடம் உபதேசம் பெற்று ராமநாமத்தால் கரைந்து ராமரசமாய் அந்த மயமாய் தானே ஆனார். நமது ஒரே அடைக்கலம் ராமநாமம். அதுவே நம்மை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றும் பிறவி தலையை அறுக்கும். மற்ற எல்லா தர்மங்களும் ஒன்று பாவத்தை தீர்க்கும், மற்றொன்று புண்ணியத்தை தரும். ஆனால் ராமநாமமோ ஒன்றே பாவத்தை அறுத்து புண்ணியம் அர்ப்பணமாகி பாவ புண்ணியமற்ற நிச்சலத்துவம் ஜீவன் முக்தி தரும். ராமநாமம் மட்டுமே நன்மையை கொண்டு வந்து தரும். மருந்தின் தன்மை தெரியாமல் சாப்பிட்டாலும் அது நோயினை குணப்படுத்தி வரும். அதேபோல் ராமன் நாமம் சொல்ல 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 பிறவி நோயை, துக்க நோயை, ஆசி என்ற சம்சார நோயை அழித்துவிடும். நமது கைகளால் எது கொடுத்தாலும் அது ராமனுக்கே அர்ப்பணம். எதிரில் உள்ள மனித உடலில் உள்ள எஜமான் ஸ்ரீராமனுக்கே கொடுக்கிறோம் என எதனை எவரிடம் என்று இருந்து பெற்றாலும் நமது அன்னையாக ஸ்ரீராமனின் எதிரில் உள்ள மனித வடிவில் கருணையுடன் அன்புடன் உள்ள நன்மைக்கே தருகிறான். இந்த உணர்வு பெருக பெருக ஸ்ரீராமனே தந்து வாங்குகிறான். எதிரில் உள்ள மனிதரை கவனிக்காமல் அவரின் அந்தராத்மாவுடனே பேசுகிறோம். ராம் அன்னையே, இந்த உடலுள் இருந்த நீயே பேசி இயங்கி செயல்படுகிறாய் என வணங்க நமஸ்கரிக்க கொடுப்பவன் ஸ்ரீராமன், வாங்குபவன் ஸ்ரீராமன். ராமநாமன் சொல்ல நிகழும் எல்லா செயல்களும் நிகழ்ச்சிகளும் அந்த ஒன்றே காரணமாகிறது என்பதும், எல்லாம் அந்த பிரம்மத்தின் விளையாட்டே என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக உணரப்படும். ராமநாமன் சொல்வதன் மூலம் பார்ப்பது மூலம் பார்வை ராமம், பார்க்கப்படுவது ராமம், கேட்பது ராமம், கேள்வி ராமம், கேட்கப்படுவதும் ராமம், புலன்கள் ராமம், உணர்வது ராமம், உணரப்படுவதும் ராமம், உணர்வு ராமம், இந்த பிரபஞ்சம் ராம், இந்த மனம் ராம், புத்தி ராம், உடல் ராம், ஆன்மா ராம், 24 தத்துவங்கள் ராம் என்பதை புரிந்து கொண்டு நன்மை, தீமை, இன்பம், துன்மை எல்லாம் ராம், எல்லாம் ராம், எல்லாம் ராம். இத்தகைய ராமநாமவில் வைத்தியமாவதே அனைத்தையும் ராமனாக, ஆன்மாவாக, ஏகாகிர சித்தமாக அனைத்தும் ஒன்றாகவே அறிவதே உண்மையான அறிவு. அனைத்தும் ஒன்றாக ராமனாக, ஆத்மா ராமனாக பார்ப்பது. எல்லாமே எண்ணங்கள், எல்லா செயல்கள், எல்லா உணர்ச்சிகளும் இறை உணர்வை உணர்த்துவது இந்த பிறவியின் பயனாகும். இந்த வையகம் முழுதும் பறந்து விரிந்து நிற்கும் பொருள் அழிவே இல்லாது என்பதை அறிந்து கொள். அது தீங்கற்றது, அதனை அழிக்க முடியாது. அதுவே ராமநாமம். இந்த ராமநாமத்தின் மகிமையை எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கா, எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்கா, நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிலாம் பயன்படும் என்பதை பெருமானால் சொல்லப்பட்டு நாம் அதை உணர்ந்து கொண்டவர்களாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது ராமநாமம். ராமநாமத்தை சொல்வோம், எம பயத்தை போக்கிக் கொள்வோம். அதை சொல்ல மனது, எண்ணம், புத்தி அவை அனைத்தும் சேர்ந்து ஒரே செயலாக, ஒரே செயலுடன், நல்ல செயலுடன் நன்மையை செய்ய வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாமும் வாழ, நாடும் வளர, நம்மை சார்ந்தவர்களும் வளமாக நலமாக வாழும் என்று சொல்லிக்கொண்டு ராமராஜ்யம் ஏற்படுவதற்கு ராமநாமமே சிறந்த, ராம பக்தியை சிறந்தது, ராமனே நடத்துவான், ராமராஜ்யம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு
ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.